ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 46 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் எதிர்பாராத நிறைய சம்பவங்கள் காத்துட்ருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ ட்ரியான் காடு உள்ளே பூந்த மாதிரி அங்கே டீமன் கார்டு சேர்ந்தவங்களா போடுத்தோன்னே டீமன்லாம் காட்டுக்குள்ளே வந்து வந்திருக்கும். நம்ம ஹீரோ அசால்ட்டாக எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லா டீமனையும் வெட்டிட்டு இருக்கும்போது அதை அங்க டீமன்கள்ட்ட சேர்ந்த ஒருத்தன் பார்த்துட்டு, ஐயோ என்ன நடக்குது இங்க, இவன் என்ன அசால்ட்டை வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான், பத்தாதிக்கு அந்த எஸ்ராங் ஹண்டர் சாகே வேற வந்திருக்கா, இங்க நேஷனல் லெவல் ஹண்டர் வேற வந்திருக்காங்க, என்னடா எல்லாருமே ஒன்று கூடுறீங்களா, என்னாச்சு எல்லாருமே மொத்தமாக அந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க, இப்படியே போயிட்டு இருந்தா அந்த சடங்கு நடக்காதுன்னு நினைக்கிறேன், அப்படின்னா இவங்களை எப்படியாச்சும் தடுத்து இங்கே நிப்பாட்டி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ அந்த டீமன் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தவன் இந்த டீமன் கல்ட் மெம்பரை பார்த்த உடனே ஸ்ட்ரைட் அவங்ககிட்ட வந்து, டே என்னடா நீ பாட்டுக்கு தனியாக நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே பொக்குன்னு ஒரு குத்து வைப்பார் பாருங்க. அவன் பறந்து போய் அங்கே மரத்துலேயே மோதி கீழே வந்துடுவான். அப்புறம் அவங்ககிட்ட போய், இங்கே பாரு உன்னை சுற்றி யாருமே இல்லை, நீனு நான் மட்டும்தான் இருக்கோம், டக்குன்னு நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறியா அப்படி சொன்னோன்னே அது கேட்டவன், நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லுவேன்னு நினைக்கிறியாடா அப்படி சொன்னோன்னே அது கேட்டு நம்ம ஹீரோ அந்த பயம்படுத்துகிற குதிரை டீமன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து நம்ம ஹீரோ அவனை பயம்படுத்திடுவான். அப்போ நம்ம ஹீரோ அவனை பார்த்து, டேய் நீங்கள் இந்த டீமன் கட்டுக்கெலாம் வேலை பார்க்குறது அழிவே இல்லாத வாழ்க்கைக்கு தானே, இப்போ நீ செத்து போயிட்டா அதெல்லாம் உனக்கு கிடைக்காது இல்லையா, அதனால நான் ஒழுங்காக கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டா நான் உன்னை உயிரோடு விடுறேன், ஏன்னா ட்ரியான் கார்டு மேலே நான் சத்தியமாக சொல்கிறேன்டா, எனக்குள்ளே அந்த கடவுள் இருக்குது, அதனால நான் அவனை உயிரோடு விடுறேன் அப்படி சொன்னோன்னே அது கேட்டுமே, என்னடா எதேதோ சொல்கிறானே உயிரோடு விடுவானா, ஆனால் இவனை மாதிரி ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, சரி சரி நீ சொல்கிறத நான் கேட்குறேன், என்னென்ன வேணுமோ நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படி சொல்லும்போது, அப்படியா சொல்லுப்பா அப்படி சொன்னோன்னே அதுக்கு அவன் சொல்லுவான், நாங்கள் ஒரு புதுசாக ஒரு சம்மனுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த சடங்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனிசியெல்லாம் அங்கே சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே அவங்களோட லைட் மேஜிக்கை யூஸ் பண்ணி வேவ் ஆஃப் லைட் அப்படின்னு ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீல் பண்ண உடனே அந்த சைனா கில்டு மாஸ்டர் அப்பா பொண்ணு, இந்த ஃபீலிங் சூப்பராக இருக்குது, என்னோட அந்த உடம்பு காயத்தெல்லாம் குணப்படுத்தினாலுமே என்னோட மனசு என்னோட உள்ளே இருக்க உறுப்பு எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அப்படியே சியோவில் நம்ம ஹீரோ கிட்ட, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேஜிக் யூஸ் பண்ணி ஹீல் பண்ணவா அப்படின்னு சொல்லும்போது அங்கே சாகே, எனக்கு பண்ணு இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ சியலா கிட்ட, சியலா நீ சூப்பர் சியலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டிட்டு இருப்பாரா, அதை கேட்ட நம்ம சாகேக்கு, இவன் எதுக்கு அவளை ஓவராக பாராட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுட்டு ரொம்ப கடுப்பாயிட்டு இருப்பாங்க. மறுபடியும் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா அப்படியே கற்பனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை உயிரோடு விட்டுருன்னு சொன்னா பார்த்தீங்களா, நம்ம ஹீரோ உயிரோட விடலைங்க, எப்போயும் போலவே கொன்னுட்டான். கொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பான், சே நான் என்னோட வாக்கை மீறி அவனை கொன்னுட்டேனே, அவனை கொன்னுருக்க கூடாது, இருந்தாலும் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமாக மனசில் யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாகே, நீ அங்கே இருக்க எல்லாத்தையுமே கொன்னுட்ட, ஆனால் நீ எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க தெரியலையே அப்படி சொல்லும்போது, அப்படி இந்த பக்கம் பார்த்தா கிம்மு, இங்கே செத்து போன மார்செல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல, காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தாங்க தெரியும் நம்ம ஹீரோ அந்த குளோட்டனி பவர் மூலமாக ஆவியை மட்டும் எடுக்காம ஒட்டுமொத்த டீமன் உடம்பையுமே உறிஞ்சு எடுத்துட்டாரு. ஆனால் அங்கே இருக்க யாருக்குமே தெரியல, ஆமாம் எங்கே போச்சு டீமன்ஸ்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது பர்பிள் கலரில் ஒரு லைட் வந்துச்சு, அது வந்ததுக்கப்புறம் எல்லாமே காணாமல் போயிடுச்சுன்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோ அந்த டீமன் எல்லாத்தையுமே உள்ள எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே ஒரே லெவல் தான் இருக்குது, இதுக்கப்புறம் லூசிஃபர் நிறையா டீமனை கொண்டு வந்தானா அதோட சக்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை உறிஞ்சிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது சிஸ்டம் பாப்பாகி 9வது நரகத்திலிருந்து சம்மனிங் நடக்க போகுது, அந்த 9வது நரகத்திலிருந்து சம்மனிங் நடக்க கூடாது, நீங்கள் அதை தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டத்துலேருந்து பார்க்குமா, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்னது 9வது நரகமா, என்னடா இது சரியில்லையே, எஸ் ரேங்க் லெவல் கொஸ்ட் வேற வந்திருக்குது, என்னோட நரகத்திலேருந்து யார் வரப்போறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது சாகே, நம்ம சீக்கிரமா போய் எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டி ஆகணும், இல்லைனா கேங்கு மட்டும் தனியாக போய் எல்லாத்தையுமே பண்ணிட்டு நம்மளுக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கலாச்சிக்கிட்டு இருப்பா சாகே. அவ்வளோமா அங்கே கயாவும், ஆமாம் நம்ம சீக்கிரமாக போயாகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரெடியாயிருவாங்க. அப்படியே கற்பனா காட்டுக்குள்ள எல்லாருமே அந்த 9வது நரகத்திலேருந்து சம்மன் பண்ணுறது எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ காட்டே 2 தடவை சுற்றி வந்துடுவான், என்னடா நான் இத்தனை தடவை சுற்றி வந்துட்டேன் எங்கேயுமே காணுமாடான்னு சொல்லிட்டு கடுப்பா அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அங்க பர்பிள் கலர்ல லைட் எரியும், அதை பார்த்துட்டு ஓ அங்கதான் இருக்காங்க சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பவர் ஆஃப் ஸ்கை யூஸ் பண்ணி ரெக்கையை வர வச்சு செம்ம ஸ்பீடாக பறந்து போவான். ஆனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போல இருக்கு. அங்கே அவங்க டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க சம்மன் பண்ண ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டானுங்க. அங்கே 9வது நேரத்துலேருந்து டீமன் வரப்போகுது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே லேண்ட் ஆன உடனே, டேய் நிப்பாட்டுங்கடா உங்களோட பிளான் எதுவுமே நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டியன்ஸோட மாஸ்கை மாட்டிட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடியாக இருப்பார். அதே நேரம் பின்னாடி பார்த்தா எல்லாருமே வந்துடுவாங்க, கிம்மு கையா எல்லாருமே வந்த உடனே இங்கே ஆல்ரெடி சம்மனிங் முடிச்சு விட்ருவானுங்க. 9வது நேரத்துலேருந்து யார் வரப்போறான்னா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்பர்சன்டி பல்லாக்கு தான் வந்திருக்கான். அழிவின் அதிபதி பலாக் டீமன் 9வது நரகத்திலிருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது பார்க்க சும்மா மாசா நிப்பான் பாருங்க பலாக்கு.
அதை பார்த்து அங்கே இருக்க எல்லாரும் மிரண்டு போவானுங்க. அப்போ அந்த டீமன் கட்டெல்லாம் சுற்றி நிற்கும் போது அங்கே பல்லாக்கு கேட்பான், என்ன யாருடா இங்கே கூப்பிட்டது, எதுக்குடா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க மனுஷங்களாம், ஐயா நீங்கள் இங்கே பூமியில் இருக்கீங்கயா, நாங்கள் தாங்க அவங்களைய இங்கே சம்மன் பண்ணோம், நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஹீரோ நிற்கிறத அங்கே பல்லாக்கு பார்த்துருவான். ஆனால் நம்ம ஹீரோ அந்த கார்டியன்ஸோட மாஸ்க்கை போட்டு தான் இருப்பான். இருந்தாலும் அங்கே பல்லாக்கு நம்ம ஹீரோ பார்த்தோன்னே, இரு ஒரு நிமிஷம், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பாருங்க மூஞ்செல்லாம் அப்படி கப்ப கப்ப கப்பன்னு வேர்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ பட்டாருன்னு பல்லாக்கு முட்டி போட்டு கடைசியா ஒரு வழியா நான் என்னோட டீமன் கிங்கை பார்த்துட்டு, நான் அந்த டூம் கார்டு வந்து திரும்ப வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், டீமன் கார்டை நான் பார்த்தேன் அப்படின்னு, நல்ல வேலை நான் இப்போ திரும்ப டீமன் கார்டை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முட்டி போட்டு நம்ம ஹீரோ முன்னாடி உட்காந்துட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ டக்குன்னு திரும்பி என்னது ஐயோ டீமன் கார்டு சொல்கிறானே அப்படி திரும்பி இவங்களெல்லாம் பார்ப்பாங்களா. அங்கே சாய் நம்ம ஹீரோயினி எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன என்ன நடக்குது அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி அவங்களெல்லாம் பார்த்துட்டு என்ன உலகிட்டு இருக்கான், நான் டீமன் கார்டா, அவன் யாரும் நினச்சி என்ன சொல்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டீங்க போலக்கு, ஐயா டீமன் கிங்கு நான் உங்களை பற்றி தெரியாமல் பேசுவேனா, நான் உங்கள் கண்ணை பார்த்தாலே சொல்லிடுவேன் யாருன்னு, நீங்கள் தான் என்னோட டீமன் கிங்கு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழிவின் அதிபதி பல்லாக்கு குழந்த மாதிரி அழுதுட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோக்கு அச்சச்சோ இவன் பாசம் காட்டுறேன்னு சொல்லிட்டு எனக்கு மோசம் பண்ணிட்டு இருக்கானே, டே பல்லாக்கு நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே அழுதுகிட்டே என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பான். சம்முனு விளக்க சுட்டிக்க போக அப்படின்ற மாதிரி நம்ம ரியாக்ஷன் இருக்கும் ஹீரோட ரியாக்ஷன். நம்ம ஹீரோ அப்போ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான், அந்த டூம் கார்டு வந்து தனியாக வந்தான், அவங்க கூட தனியாக இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ எல்லாருமே இருக்காங்க, இவங்களுக்கு முன்னாடி என்ன இவன் பார்த்தா டீமன் கார்டுன்னு கூப்பிட்றானே, இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே, ஐயையோ வசமாக மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே. 9வது நரகத்தில் 10 லட்சத்துக்கு மேலே டீமன்ஸ் இருக்கானுங்க, அதில் வேற எந்த டீமனுமே கிடைக்கலையா, பல்லாக்கு தான் கிடைச்சானா, டே ஏன்டா பல்லாக்கு நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயிருவான். ஆனால் இங்கே பல்லாக்கு கதறி கதறி அழுது, டீமன் கிங் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதா, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு கிட்ட போய், கிம் இங்கே பாடுறா நான் முகமுடி போட்டிருக்கேன், இருந்தாலும் அவன் என்ன டீமன் கார்டு சொல்கிறான், இதை கேட்கறதுக்கே சிரிப்பாக வரல அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு கிம்மு, ஆமாம் கேங்கு நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், நீங்கள் முகமுடி போட்டிருக்கீங்க, இருந்தாலும் அந்த டீமன் உங்களை பார்த்து எதுக்கு டீமன் கிங்குன்னு சொல்லுது அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ பரவாயில்லப்பா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க, இப்படியே ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளிச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் அந்த டீமன் கட்டு மெம்பர்லாம் இங்கே பல்லாக்கு கிட்ட போய், ஐயா நீங்கள் எதுக்கு மண்டி போட்டு அவனை டீமன் கார்டுன்னு சொல்கிறீங்க, அவன் கேவலம் சாதாரண மனுஷன், அவன் பத்தாதுக்கு கயா ஃபேமிலியை சேர்ந்தவன், அவங்ககிட்ட கடவுள் சக்திலாம் இருக்குது, நம்மளோட பிளானில் அடிக்கடி உள்ளே பூந்துக்கிறானுங்க, அவங்கள கொல்லுங்க, அந்த கேவலமான மனுஷனை கொல்லுங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டு பல்லாக்கு, நீங்க என்ன சொன்னீங்க, கேவலமான மனுஷனா, நான் அழிவின் அதிபதி பல்லாக்கு, என்னோட டீமன் கார்டை பார்த்து நீங்க கேவலமான மனுஷன் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போர்ட்டல் ஓப்பன் பண்ணி உள்ள இருந்து ஒரு சாட்டை எடுத்து அங்க இருக்க அந்த டீமன் கல்ட் மெம்பர் எல்லாத்தையுமே வெட்டி வீசுவான் பாருங்க, எல்லாம் துண்டு துண்டா போய் சாவானுங்க. செம கோவமாயிரும் பல்லாக்கு, என்னோட டீமன் கிங்க பார்த்து இந்த மாதிரி பேசுவீங்களா, என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இருக்கிற அந்த டீமன் கல்ட் மெம்பரு, ஐயா நீங்க எதுக்கு எங்களோட ஆட்களை அடிக்கிறீங்க அப்படின்னு பல்லாக்க பார்த்து கேட்டோன்னே அதுக்கு பல்லாக்கு, டேய் இன்னொரு தடவை என்னோட டீமன் கார்டை பார்த்து கேவலமான மனுஷன் சாதாரண ஆளுன்னு சொன்னீங்க அவ்வளோதான்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க சாட்டையை ஒரு சொல்லட்டுவான் பாருங்க, சும்மா வெறித்தனமாக இருக்கும். அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஐயையோ என்னடா அது போக போக நிலமை மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் சாகே எதுக்கு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாவறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா அந்த பல்லாக்கு சாட்டையை சொல்லட்டுவான் பாருங்க, பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அறிவுகட்ட முட்டா பசங்களா, என்னோட டீமன் கார்டை பற்றி எப்படி பேசுவீங்களாடா, பார்த்து வார்த்தையை பார்த்து விடுங்க, அவர் இங்கே நிற்கிறாரு என் முன்னாடி நிற்கிறாரு பாருங்க, இவர் யார் தெரியுமா, இவர் தான்டா 9வது நரகத்தை சேர்ந்த டீமன் கார்டு, 7 இளவரசர்களை தோக்கடிச்ச என்னோட ஒரே ஒரு டீமன் கார்டு, டீமன் ரியாலமே கட்டி ஆண்டவர்டா, என்னோட டீமன் கார்டு கிங் கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லாக்கு நம்ம ஹீரோட பேரை சொல்லிடுவா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, டே பல்லாக்கு எதுக்குடா பேரை சொன்னேன், ஆட லூசு பயல பேரை ஏண்டா சொல்லி தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயிருவான். அதை கேட்டு சைனீஸ் கில்டு மாஸ்டர் அப்புறம் அந்த லின்னு பொண்ணு என்னது கேங்குவா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனையும் எப்படி அது கேங்குன்னு நம்ம ஹீரோட பேர் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே சாகே கிம்முக்கும் அதே டவுட் தான், டே நல்ல வேலை பார்த்துட்டு போயிட்ட போடா, டே பைத்தியக்காரா எதுக்குடா என் பேரை சொல்லி கூப்பிட்டேன், அங்கே இருக்கும்போது கூட என்னோட பேரை சொல்ல மாட்டியாடா,
ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றது தெரியாம உடம்பு ஃபுல்லா நம்ம ஹீரோக்கு வேர்த்து கொட்டிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தா அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க கையில அந்த சிம்பிள் மாதிரி ஏதோ ஒரு மேஜிக் போட்டுட்டு இருப்பானுங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அங்க பல்லாக்கு முதுகுல ஒரு சிம்பிள் இருக்கும். அது மூலமா பல்லாக்க கண்ட்ரோல் பண்ணலான்னு மேஜிக்லாம் போட்டு பல்லாக்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இந்த சிம்பிள் இதுக்கு முன்னாடி அவன் சம்பவம் பண்ணானே அதோட தலையில் இருந்துச்சு, அதே மாதிரி இங்க பல்லாக்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஆனா இங்க பல்லாக்கு இருக்கான் பாருங்க, அவன் யாரு அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுத்துருவானா? டேய் உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மேஜிக்கை வச்சு என்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, என்னை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்து அடிச்சு தெறிக்க விட்டுட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ பலாக்கு அந்த மேஜிக்கை போட்டாலுமே அதுக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டான், அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கான். இப்படியே அவன் போராடிட்டே இருந்தானா ஒரு கடத்துல அவன் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் அதை தடுத்து நிப்பாட்டி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குறுக்கு பூந்து பலாக்கு அட்டாக் பண்ண போவான் பாருங்க. அப்போ பலாக்கு முக்கா வச்சு அந்த மேஜிக்கு கண்ட்ரோல் ஆன மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோவையே சாட்டை வச்சு அடித்து பறக்க விட்டுருவான். நம்ம ஹீரோ அடி வாங்கினதுல வாயிலிருந்து ரத்தத்தை கக்கிக்கிட்டு என்னாச்சு இவன் கண்ட்ரோலுக்கு போயிட்டானா அப்படின்னு பார்க்கும்போது பட்டார்னு கொஞ்ச நேரத்துக்கு அந்த கண்ட்ரோலை விட்டு வெளியே வந்துடுவான் பலாக்கு. ஐயோ டீமன் கிங் நான் உங்களை அடிச்சிட்டேனா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் அந்த ஃபயரை கொண்டு வந்து மூஞ்சிலே வச்சுக்கிட்டு இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ இப்போ என்ன பண்ணுறது, நான் இப்படி நிப்பாட்டிடவா இல்லை போய் சண்டை போடுறதா? இப்போ எல்லாருக்குமே என் மேலே டவுட் வந்திருக்கும். இப்போ இந்த பல்லாக்கை வேற எப்படியே விட முடியாது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா. இந்த பக்கம் பல்லாக்கையும் விட முடியாது, அவங்களையும் நம்பிக்கையானவங்கள வச்சுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனை கொண்டுடலாமா? இவனை கொல்றதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. 9வது நரகத்தில் என் கூடவே இருந்தான், எல்லா வேலையும் பார்த்தான், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தான், இவனையும் விட முடியாது, மனுஷங்க பக்கத்துலேயும் இருக்கணும், என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. டே பல்லாக்கு பைத்தியக்கார நாயே நீ எதுக்குடா பூமிக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோமா போய் நம்ம ஹீரோ அவனோட தவடாலேயே ஓங்கி ஒரு கிக் பண்ணிடுவாரு. கிக் பண்ண உடனே அவன் அந்த மேஜிக் கண்ட்ரோல் இருந்து வெளியே வந்துடுவான் பல்லாக்கு. அப்போ நம்ம ஹீரோ டே பல்லாக்கு நான் சொல்ற எந்த கமெண்ட்டையுமே நீ ஃபாலோ பண்ண மாட்டியாடா, எதுக்குடா நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது அப்படி படார்னு மறுபடியும் அந்த மேஜிக் கண்ட்ரோல் போயிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணி ஸ்வாட் வச்சு வெட்டி வீசிட்டு இருப்பாரு. இருந்தாலும் அந்த கண்ட்ரோலுக்கு போய் திரும்ப அந்த பல்லாக்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். அந்த அட்டாக் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ டாஜ் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் சுத்தி இருப்பானுங்க பாத்தீங்களா அந்த டீமன் கல்ட் மெம்பர், அங்க சாட்டையை சொல்லணும்னே நின்றுட்டு இருந்த அவங்களோட உடம்புலாம் துண்டு துண்டா போய் அவனுக்கு எல்லாருமே செத்து போயிடுவானுங்க. செத்து போனதுக்கு அப்புறம் அந்த மேஜிக் சிம்பிள் அப்படி காத்தோட காத்தா மறைஞ்சு போய் இப்போ பல்லாக்கு அப்படி அவனோட சுயநினைவுக்கு வந்து மறுபடியும் முட்டி போட்டு ஐயா டீமன் கிங் ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா, உங்களை நான் என்னோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணல, உங்க ஸ்வாடை வச்சு என் கழுத்தை வெட்டி கொண்டுருங்க, இதுக்கப்புறம் நான் வாழ விரும்பல, உங்களை எதிர்த்து நான் சண்டை போட்டேன்ல எனக்கு தண்டனை கொடுங்க அப்படி சொல்லிட்டு முட்டி போட்டு நம்ம ஹீரோ பார்த்து பேசிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ திரும்பி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா கையா கிம்மு எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்து கேங்கு நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களா. இப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு வேற வழி இல்லை, நான் இவ்வளோ நேரம் ஒரு சூதாட்டத்தில் விளாண்டு ஜெயிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது, இப்போ அந்த சூதாட்டம் முடிய போகுது, என்னோட உண்மையான முகம் வெளியே தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே என்னால் இதை மறைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் தான் கேங்கு 9வது நரகத்தோட ராஜா, நான் தான், சுருக்கமாக சொல்லணும்னா நான் தான் டீமனுக்கு எல்லாத்துக்குமே காட். நம்ம ஹீரோவை ஒத்துக்கிட்டாங்க, இது செம்ம ட்விஸ்ட், நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஹீரோ டீமன் கார்டுன்னு தெரியக்கூடாததுக்காக என்னென்ன வேலையை பார்த்தான், ஆனால் இப்போ கடைசியாக நம்ம ஹீரோவே சொல்லிட்டான் எதுக்காக பல்லாக்க கொன்னுடக்கூடாது அப்படின்னு. நம்ம ஹீரோ நினச்சா பல்லாக்க கொன்னுருப்பான், ஆனால் பல்லாக்க கொல்லாம நான் அப்படி கொல்லக்கூடாது அப்படின்னு அவனே டீமன் கார்டுன்னு எல்லாத்துக்கிட்டையும் ஒத்துக்கிட்டான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க, இந்த ட்விஸ்ட்டை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதோட இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். நீங்க அடுத்த எபிசோட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.